அண்ட் சரி, ஏதோ உங்களை ரொம்ப தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டே இருந்தாரு அவரு. படத்துல இருக்க மாதிரியே தொல்லை பண்ண. என்ன அப்படி தொல்லை பண்ணீங்க? என்னங்க, நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம். நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயிற்றுல தூங்க முடியுமா? தூங்க முடியாது. காலைல சாப்பிடணும். இவர் தூங்குறேன் பாரு. உடனே காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போகலான்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்க வச்சிருவேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 1 மணிக்கு எனக்கு பஸ்ஸும் அவர் தூங்கிட்டு இருப்பாரு. திரும்ப 1 மணிக்கு எழுப்பி வாங்க லஞ்சு கம்பெனி கொடுங்கன்னு கூட்டிட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தொல்லைகள் தான். 1 மணிக்கு ஒரு மனுஷனை தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அதுவும் அப்படின்ற. இல்லைங்க, இந்த படத்துல அட்வான்டேஜ் என்னன்னா சாங் ஃபைட் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. ஸோ டயட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. காரைக்குடியில் வேற தங்கி இருக்கோம், சாப்பாடுக்கு சொல்ல வேணுமா? அதனால 2 பேருமே ஃபூடிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். மகி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, திண்டுக்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனாரு. பேர் சொல்லலாம் இல்லை சார், பொன்ராம். காலையில 8 மணிக்கு பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? காலையில 8 மணிக்கு பிரியாணி, அதாவது தம் திறந்த உடனே சார் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு. நன்றி சார். நல்லா சாப்பிட்டுருக்கீங்க. நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா நாங்க நாங்க சந்தோஷமா வேலை செஞ்சு தானே மக்கள் சந்தோஷமா படம் பார்க்க முடியும். அதனால நாங்க ரொம்ப ஹாப்பியாவே இருந்திருக்கோம். ஆனா நீங்க பிரியாணி சாப்பிடுற அழக நாங்க தான் அவ்வளவு பார்த்து ரசிச்சிருக்கோமே சார். அது 8 மணிக்கு பார்த்தா நல்லா தான் இருக்கும்.